எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார் என்று 430 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். எபிரேயர்களின் தேவன் எங்களை சந்தித்தார். நன்றாக கவனியுங்கள். எபிரேயர்களின் தேவன் 430 வருட எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை சந்தித்த பொழுது அவருடைய அடிமைத்தனத்தின் சங்கிலிகளும் உடைந்து போயிற்று. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென், அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கடுமையான வறட்சியிலே பஞ்சத்திலே சிக்கிக்கொண்ட இஸ்ரவேல், தேவன் ஒரு நாள் இஸ்ரவேலை சந்தித்து இஸ்ரவேலை விசாரித்தாராம். அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த தேசத்தில் இருந்த வறட்சியும் பஞ்சமும் மாறி தேசத்துல என்ன வந்துருச்சான்? ஆகாரம் வந்துருச்சான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை சந்திக்கும் போது எல்லாம் தலைகீழா மாறுது. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வீட்டிலே வாசித்து பாருங்கள். நான் செத்து போனா நலமாயிரு, செத்து போயிடும், புள்ள செத்துரும், தண்ணி இல்ல, வனாந்திரம். அப்படி வனாந்திரத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு நீரூட்டை உண்டாக்கி அவருடைய கண்களை திறந்து அங்கே ஆகாரையும் இஸ்மவேலையும் சந்தித்தார். தேவன் ஆகாரையும் பிள்ளையும் சந்தித்த அந்த இடத்துல அவர்களுடைய ஜீவன் போகாமல் காத்து கொண்டு அவர்களுக்கான தேவையாகிய அந்த தண்ணீரையும் கர்த்தர் சந்தித்தார். எப்பொழுது தேவன் ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ சந்திக்கிறாரோ அங்கே அவனுடைய வாழ்க்கையினுடைய தேவையும் சந்திக்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுகிற சத்தியத்தினுடைய கருத்து இதுதான். நீங்கள் தேவனை சந்தித்தால் உங்கள் தேவையும் சந்திக்கப்படுகிறது.